அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டர் டேபிள் கீழே சுவிட்ச் பாக்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கான ஒயரிங் எப்படி பண்ணணும், சுவிட்ச் சாக்கெட்டுக்கு லைன் எப்படி தரணுன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள். இது ஃபுல்லாக நாங்கள் தான் ஒயரிங் பண்ணியிருந்தோம். ஒயரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைக்க போகிறோம். இந்த டோர் வந்து தட்டாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம். இந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் 3 சுவிட்சு 3 சாக்கெட்டு. ஒன்று வந்து சிஸ்டத்துக்காகவும், ஒன்று வந்து சார்ஜருக்காகவும், ஒன்று வந்து வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பாக்ஸில் வந்து ட்ரில்லிங் மிஷினில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல அந்த பைப் போகிற இடத்துல ஹோல்ஸ் போட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாக்ஸை வந்து ஆக்ஷா பிளேடில் போட்டு அறுத்து அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது போல் பண்ணாதீங்க. மிஷின்லேயே நீங்கள் ஒரு பிட்டு ஒன்று வாங்கி போட்டு வுட்டில் போடுற பிட்டை போட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதே போல் வந்து இந்த பாக்ஸை வச்சு நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணவே தேவையில்லை. மார்க் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4த்தையும் மார்க் பண்ணின்னு திருப்பி எடுத்துக்கிட்டு திருப்பி ஸ்க்ரூ டைட் பண்ணின்னு ஒரு ஸ்க்ரூ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட் வேணுமோ அப்படியே கரெக்டாக நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், 2வது ஸ்க்ரூவை போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கலாம். அதே போல் வந்து இந்தமாதிரி ப்ளேவுட்டில் ஸ்க்ரூ ஏற்றுறப்போ ஸ்க்ரூ வந்து பின்னாடி பக்கம் வந்து வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கேற்ற ஸ்க்ரூ போடணும். அதே போல் பாக்ஸ் வந்து இறுக்கின்னு போயிட்டு உடஞ்சிடவும் கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்ஸில் ஃபுல்லாக டைட் வச்சு பாக்ஸுவே உடச்சிடுவாங்க. அதே போல் வந்து 2 ஸ்க்ரூவும் போடக்கூடாது. சில இடத்துல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு தான் பாக்ஸ் பிடிங்கிட்டு கீழே விழுந்துடும். அதுபோல் வந்து 2 ஸ்க்ரூ யூஸ் பண்ணக்கூடாது. பாக்ஸ்லேயே 4 ஸ்க்ரூ போகிறதுக்கான அந்த ஹோல்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் கம்பல்சரி 4 ஸ்க்ரூ நீங்கள் போட்டு தான் ஆகணும். 4 ஸ்க்ரூ போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் வந்து ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த ஒயரை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் எடுத்துக்கிட்டு அந்த பைப்புக்கு ஃப்ளெக்சிபிள் பைப்புக்கு 2 கிளாம்ப் போட்டு கிளாம்ப் போட்டு ஸ்க்ரூ பண்ணுற வேண்டியது தான். அது போட்டோமா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல கேசிங் பைப்பும் அடிக்கலாம். அவங்க வந்து கேசிங் பைப் வேணான்ட்டாங்க. எதுக்காகனா, பொருள் எதனா வச்சா அந்த கேசிங் பைப் மேலே பட்டு அது உடஞ்சிரும், இல்லை அது கட்டின்னு விழுந்துடும். அதனால் நீங்கள் பிவிசி பைப் போட்டுருங்க, இல்லைனா ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போட்டாச்சு. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கான ஒயரிங் எப்படி பண்ணன்ட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரலாம். ஃப்ளெக்சிபிள் ஓஸ் வந்து இது மாதிரி உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வெயிலில் வந்து அது என்ன ஆகுனா காஞ்சி மக்கி கொட்டிடும். அதனால் உள்ளே யூஸ் பண்ணுறப்ப ஃப்ளெக்சிபிள் ஓஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஓஸே போட்டுட்டு அப்படியே ஸ்க்ரூ பண்ணாத விட்டுருவாங்க. அதுபோல் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு எப்படி ஒயரிங் பண்ணணும் அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஒயரிங் பண்ணுறது முழு வீடியோவும் காமிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், வீடியோ முழுவதும் பாருங்கள். ஒயரிங் பண்ணுறது 3 சுவிட்சுக்கான 3 சாக்கெட்டுக்கான ஒயரிங் வந்து ரொம்ப ஈஸி தான். பார்த்தாலே நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒயரிங்கில் வந்து எது கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எர்த்து கொடுத்துருங்க. எர்த்து, நியூட்ரலு, ஃபேஸு அதுபோல் ஒன்றுன்னா கொடுத்துட்டு போங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நானும் அது போல் தான் பண்ணுவேன். சில பேர் எடுத்தோடனே ஃபேஸை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்ட் இருக்கிற இடத்துல அதுமாரி பண்ணிட்டா கை வச்சு அடுத்து வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து குத்துட்டிங்கன்னா, 2வது நியூட்ரல் குத்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபேஸை குத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து லிங்க்லாம் போட்டாச்சு. எர்த்துக்கான லிங்க்கு போட்டாச்சு, நியூட்ரலுக்கான லிங்க்கு போட்டாச்சு. ஃபேஸ் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல்லேருந்து ஒரு ஒயர் போட்டு சாக்கெட்டுக்கு லிங்க்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து எர்த் லைன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் பாருங்கள். கரெக்டாக எர்த்து வந்து கரெக்டாக போட்டு அதுமாரி முறிக்கிறப்போ 2 ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து டேப் அடிச்சிருங்க. டேப் அடித்தா நல்லது. ஏன்னா டேப் அடிக்கலாம் அது உள்ளே போகிறப்போ கொஞ்சம் சிதும்பிள் ஆகிடும் அந்த கம்பிலாம். அதே போல் வந்து கழட்டிட்டு வந்துடும், லூஸ் ஆகிடும். 2 ஒயர் நீங்கள் போடுறப்போ 2 ஒயருக்கு நீங்கள் வந்து 2 ஒயரும் பிடிச்சி ஒரு டேப் அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்குமே நீங்கள் டேப் போட்டுன்னா நல்லது தான். டேப் போட்டு வேலை செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல நல்லா தான் இருக்கும். நியூட்ரல் வந்து லெஃப்ட்டில் கொடுத்துங்க, ஃபேஸ் வந்து ரைட்டில் கொடுத்துங்க. சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் அதிகபட்சமாக நீங்கள் வந்து கரெக்டாக ஃபேஸ் நியூட்ரல் வந்து கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுக்கக்கூடாது. பாருங்கள், ஃபேஸுக்கும் அதே போல் வந்து டேப் போட்டாச்சு. டேப் போட்டு அதே போல் வந்து சுவிட்சில் வந்து கீழே சில பேர் சுவிட்சில் மேலே கொடுப்பாங்க. சுவிட்சில் மேலேயும் கொடுக்கலாம், கீழேயும் கொடுக்கலாம். ஆனால் ஒயரிங் கரெக்டாக பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், பாக்ஸில் வந்து ஒயர் வந்து கலைஞ்சாப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எதுக்காகனா, ஒயர் கலைஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ போடுறப்போ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த கேப்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேயே போய்ட்டு என்ன ஆகிடும், ஒயர் போய்ட்டு மாட்டிக்கும். அதனால் வந்து ஒயரில் வந்து ஒரு எல்லா ஒயரையும் பிடிச்சி ஒரு டேப் அடிச்சுங்க. இந்தமாதிரி பாக்ஸ் பண்ணுறப்போ அது வந்து நீட்டாக இருக்கும். நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஃபால்ட்டுனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒயர் வந்து ரொம்ப அப்படியே கலாமலான்னு இருக்காது. பாருங்கள், ஸ்க்ரூ இதே போல் அந்த இடத்துல கொடுத்துக்கிற கம்பெனியில் கொடுத்துக்கிற ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவும் போட்டுருங்க. 2 ஸ்க்ரூ போட்டு மூடிலான்னு நினைக்காதீங்க. 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னா 6 ஸ்க்ரூ போட்டுங்க. டோர் வந்து மூடி பார்த்தேன் இடிக்குதா இல்லையான்ட்டு. டோர் கரெக்டாக தான் இருக்குது. டோருக்கு மேலே வச்சாலும் இடிக்காது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் சிஸ்டத்துக்கான சார்ஜர் போட்டிங்கன்னா கீழே வந்து ரொம்ப கீழே வரும். அதனால் வந்து இடிக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். இந்த பிளாஸ்டிக் போகிறது வந்து இந்த ஸ்க்ரூவுடைய அந்த ஓப்பனில் க்ளோஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பிவிசி அது போகிறது வந்து ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். மேலே லாக் பண்ணி கீழே அழுத்த வேண்டியது தான், ஈஸி. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிவிசி வந்து ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப பேர் வந்து அது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது போல் போட தேவையில்ல. இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.